தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே குரூப் 4 எக்ஸாமுக்கு வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து 4 மாசம் இருக்குல்ல, ஜூலை மாசம் தானே எக்ஸாம், இன்னும் 4 மாசம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கீங்க. அவங்கள நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். ராஜா, எக்ஸாம் தான் ஜூலை மாசம், ஏன்னா நோட்டிபிகேஷன் அடுத்த மாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சில பேர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிடுறோம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா எண்ணி 40 நாட்கள் தான். இப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஃபாஸ்ட் ஆகனால கொஞ்சம் 10 நாள் முன்னாடியே கூட வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 30 நாள் தான், தோராயமா 30 நாள் தான். 30 நாள் அறிவிப்பு வந்துடும். நான் ஏன் இப்ப சொல்றேன் தெரியுமா? அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னு நல்லாவே தெரியும். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பதட்டமாவீங்க. ஐயோ என்ன பையன் தெரியலையே, ஜிஎஸ், மேத்ஸ், தமிழ், ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏதாவது முடிங்க சார், ஏதாவது பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டம் ஆகாம இருக்கிறதுக்கு இப்ப நான் அலர்ட் கொடுக்குறேன். இப்ப வார்னிங் கொடுக்குறேன். சரியா? இப்பவே வார்னிங் கொடுத்துறேன். ஏன்னா இப்பே நல்லா தெளிவா இருந்தீங்கன்னு வைங்களேன், பதட்டம் ஆகாம ஷட்டிலா படிப்பீங்க. அப்படியே கொண்டு போவீங்க காய, அப்படியே நகர்த்துவீங்க. சரியா? அடுத்த 3 மாசம் பண்ணி ரிவிஷன் பண்ணி போஸ்டிங் வாங்கிடுவீங்க. அதுக்காக நான் இப்பே அலர்ட் சொல்றேங்க. புரியுதா? ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன் முன்னாடி வெளியிட்டாங்கன்னா 30 நாள் தான் தோராயமா இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டடி பிளான் எல்லாமே நீங்க எந்த அகாடமில படிச்ச ஸ்டடி பிளான் இருந்தாலும் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே எல்லாமே அதை தான் ஃபாலோ பண்றாங்க. 140 கேள்விகள் ஃபர்ஸ்ட், 45 கேள்விகள் செகண்ட், 15 கேள்விகள் தேர்ட், 140 + 45 + 15 ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ரைட்டா? மைண்ட் செட் பண்றேன். ஏன்னா இப்ப நான் ஒரே விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். வார்னிங் ரொம்ப முக்கியம் குமார். என்ன, நியூ ஃப்ரெஷர்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க குரூப் 4 படிக்கிற யாரா வேணா இருங்க, ரெண்டா பிரிச்சிடலாமா? ஒன்னு நியூ, இன்னொன்னு ஓல்டு. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? இப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னு வைங்களே, அடுத்த 1.5 மாசத்துல 50% சிலபஸ் நீங்க முடிச்சே ஆகணுங்க. நீங்க முடிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்த 1.5 மாசத்துல மீதி 50% சிலபஸ் முடிச்சே ஆகணும். அப்பதான் 1 மாசம் ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நான் சொல்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் கோயர்ஸு, நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன், நான் இது பண்றேன், யாரா வேணா இருங்க. நீங்க யாரா வேணா இருங்க. சரியா? முடிச்சானோ அவ்வளவுதான். நீங்க யாரா வேணா இருங்க, எக்ஸ்கியூஸே இல்லை. சரியா? ஹவுஸ் ஒய்ஃப் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், ஸ்கூல் லீவ் விட போறாங்க, யாராவது ஊர்ல இருந்து அத்தை மாமா கொண்டு வந்து பார்த்துக்க வச்சு எப்படியா படிக்கிறீங்க, நோ எக்ஸ்கியூஸ். படிச்சே தீரணும், முடிச்சே தீரணும். அவ்வளவுதான். நீங்க யாரா வேணா இருந்தாலும் முடிச்சே தீரணும். தட்ஸ் இட். சரியா? இங்க நீங்க புலம்புறதுக்குலாம் இங்க மேட்டரே இல்லை. புலம்னால வேலை கிடைக்காது. உண்மை வேற, புலம்பல் வேற. ரொம்ப கஷ்டமா இருக்கு அது புலம்பல். வேலை கட்சி போறீங்க தெரியுமா? அதான் உண்மை. புலம்பல் வேற, போஸ்டிங் வேற. புலம்பல் வேற, உண்மை வேற. புலம்பல் வேற, நெஜம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் ஆணித்தரமா சொல்றேன். என்ன நீங்க தப்பா நினைச்சுங்க. சாரி, ஐ எம் சாரி. 3 மாசம் தான் டைம். அதுக்குள்ள படிச்சா மட்டும் தான் பாஸ். நான் தெளிவா சொல்லிடுறேன். ரைட்டா? அதுமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா உங்கள்கிட்ட, இந்த நேரத்தில் 50% சிலபஸை முடிச்சிருக்கணும். நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் 50% சிலபஸை இப்ப முடிச்சிருக்கணும். அந்த 140 கேள்விகள் சொன்னால அந்த ஸ்டடி பிளான்ல அதை முடிச்சு நான் காட்டுறேன். அதை நீங்க முடிச்சிருக்கணும். இந்நேரம் முடிச்சிருக்கணும். சரியா? 50% அடுத்த 1.5 மாசத்துல முடிக்கணும், நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ள. அப்பதான் அந்த சட்டெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும். ரைட்டா? அப்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 மடங்கு தாவறீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20 மடங்கு தாவணும். ரெடியா இருங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். நல்லா படிச்சிருக்கீங்க, சூப்பரா படிக்கிறீங்க. அப்புறம் என்னங்க பிரச்சனை? நல்லா படிக்கிறீங்க. ரைட்டா? கொஞ்சம் அங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னா அது ஒதுக்கிடுங்க. அவ்வளவுதான். நல்லா படிப்பீங்க. அவ்வளவுதான். போஸ்டிங் வாங்குவீங்க. வெறித்தனமா படிச்சு கன்சிஸ்டன்ஸா படிச்சா போஸ்டிங் வாங்குவீங்க. ஏன்னா நான் பொய்யான நம்பிக்கை சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ரைட்டா? சோ இதான் வார்னிங் சொல்லிட்டேன். மைண்ட்ல வச்சுங்க. இதான் வார்னிங். என்ன ஆனாலும் படிக்கிறீங்க. புரியுதா? எப்ப என்ன பிரச்சனை ஆனாலும் படிக்கிறீங்க. அதான் வார்னிங். புரியுதா இல்லையா? என்ன இப்ப நியூ பிளஸ் ஓல்டு மாணவர்கள் இந்த 140 + 45 இந்த 15 ஸ்ட்ராட்டஜி இதை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. நான் சொல்றேன் என்னன்னு கீழே. உங்களுக்கு 4 மாசம் டைம் இருக்கு. இதெல்லாம் நான் அடிச்சு துவைச்சது தான். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் டைம். நோட்டிபிகேஷனுக்கு 1 மாசம் டைம். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு வேற மாதிரி இருக்கும், வரதுக்கு முன்னாடி உங்க மனசு வேற மாதிரி இருக்கும்ல. அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்பயே அலர்ட் கொடுத்துறேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே வேகமா போவீங்க பாத்தீங்களா? நானே இப்ப வேகமா தான் போயிட்டு இருக்கேன். நோட்டிபிகேஷன் வந்தாலும் வராம இருந்தாலும் ஒரே மாதிரி நீங்க செயல்படணும். உங்க மனசு ஒரே மாதிரி இருக்கணும். அது என்ன, அப்படியே அசால்ட்டா இருந்துக்குவேன். நோட்டிபிகேஷன் திடீர்னு 12 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்களா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன். அது என்ன, அது புரியல எனக்கு. ஏன் ஆர்டிஃபிஷியல், ஏன் எமோஷன் அப்படி? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அமைதியா தாங்க இருக்கணும். இப்ப அமைதியா தான் இருக்கீங்க. அப்ப அமைதியா தான் இருக்கணும். உங்க டார்கெட் போஸ்டிங். அதனால புரிஞ்சுக்குங்க. ரைட்டா? இருந்தாலும் உங்களுக்கு அலர்ட் இப்ப கொடுக்குறேன். அடுத்த மாசம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்பயே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் இருந்தா 50% முடிச்சிடுறீங்க. இது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா மொத்த டிஎன்பிஎஸ்சி முடிக்கிறீங்க. இப்ப மொத்த குரூப் 4 முடிக்கிறீங்க. சரியா? 140 ஸ்ட்ராட்டஜினா நான் ஏற்கனவே சொன்னேன். இதை ஸ்டடி பிளான் நீங்க எந்த அகாடமி ஸ்டடி பிளான்னாலும் ஏறத்தால இதே ஸ்டைல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? தமிழ்ல யூனிட் 1, 3, 4, 5, 6 மொத்த இலக்கணம்.
மொத்த இலக்கணம் 70 கேள்வி. ஜிஎஸ்ல பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் 6 இது ஒரு 55 கேள்வி. சரியா? 70 55 125. மேத்ஸ்ல ஆப்டிடியூட் ஃபுல்லா அது ஒரு 125 15 140. அது பேர் தான் 140 ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? இதை மார்ச் 20ஆம் தேதி நான் எக்ஸாம் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் சொன்னபடி யூடியூப்லயும் நடக்கும், ஆப்ல ஆன்லைன்ல நடக்கும். தயாரா இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோ, குறிப்பா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே வெறியோட படிங்க. சரியா? அதே வெறியோட படிங்க. நடுவில் எங்கேயும் தாவாதீங்க, வெறியோட படிங்க. அடுத்த 45 ஸ்ட்ராட்டஜி நான் வெளியிடுறேன். இப்போ 45 ஸ்ட்ராட்டஜினா அடுத்த 45 கேள்விகள் எதை படிக்கணும்? நாட்கள் இல்லைங்க, இது கேள்விகள். 140 45 கேள்விகள். சரியா? 200க்கு 140 கேள்வி, அடுத்த 45 கேள்வி. அப்படி ரைட்டா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் சிலபஸ்ல சொல்லிட்டாங்களே, இத்தனை கேள்வி கேட்போம் சொல்லிட்டு அவங்களே போட்டு உடச்சிட்டாங்களே. அவங்களே வெளிப்படையா உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டாங்க. எப்பா இவ்வளவு கேள்விகளை கேட்போம்ப்பா, போப்பா படிப்பா, போப்பா 15 கேள்வி பந்தப்பா படிப்பா, பாப்பா 20 கேள்விப்பா இந்தப்பா படிப்பா. டிஎன்பிஎஸ்சி குட் மோட்டிவேஷன், நல்ல மோட்டிவேட் பண்றாங்க. அப்புறம் என்ன, நான் எதுக்கு? இங்க பாருங்க, 45 கேள்வி. ஜிஎஸ், ஹிஸ்டரி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி 3 சப்ஜெக்ட் முடிஞ்சா அடுத்து 140 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் சொல்றேன். தமிழ் யூனிட் 7 யூனிட் 2. இப்போ நீங்க யூனிட் 7 பாதி பொழந்திருப்பீங்க திருக்குறள். யூனிட் 2 நம்மளே ஓரல் தோறு மொழியெல்லாம் வச்சு பொழக்கிறோம். அடுத்து இந்த ஒரு பொருள் பல வர ரைட்டா? ஏப்ரல் 25 தேர்வுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்ப செகண்ட் தேர்வு மார்ச் 20, அது மாதிரி ஏப்ரல் 25 அடுத்த 45 கேள்விகளுக்கான தேர்வு. இந்த இதான் சிலபஸ், பார்த்து வச்சுக்கோங்க. மைண்ட் செட் முக்கியம் குமார், எனக்கு மைண்ட் செட் தான் முக்கியம். ரைட்டா? அவ்வளோதான். அடுத்த 15 ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட் கிளைமேக்ஸ். ரைட்டா? சயின்ஸ் இங்கிட்ட ரீசனிங் ஃபுல்லா. ரீசனிங் படிக்க கூட தேவையில்ல, அதனால 15 ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்பாங்களே, 15 கொஸ்டின்ஸ் தானே, 10 5. அது மே 20 தேர்வுன்னு வச்சுக்குவோம். மே 20க்குள்ள மொத்தத்தையும் முடிக்கணும். சரியா? நியூ ஸ்டூடெண்ட்ஸும் முக்காவாசி முடிச்சிருக்கணும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரப்பவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸே முடிச்சிருக்கணும், மொத்தம் குரூப் 4 முடிச்சிருக்கணும். சரியா? என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, நீங்க என்ன வேணா செய்யுங்க. சரியா? மொத்த சிலபஸும் தூக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயே நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டெட் அண்ட் டார்கெட் வந்து மே எண்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் 100 நாள் நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் தந்துடுறேங்க. அடுத்த 100 நாள் வந்து ஒரு ப்ரொமோஷன் இப்போ நான் உங்களுக்கு தரப்போறேன். இப்போ உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ப்ரொமோஷன் தரப்போறேன். என்ன ப்ரொமோஷன்னா, இது வரைக்கும் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னு உங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஊரே என்ன சொல்றாங்க? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறாங்க உங்களை. அப்படிதானே? உங்களை நான் ப்ரொமோஷன் தரேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இல்லைன்னு சூப்பர் ஆஸ்பிரண்ட் கூட இல்லை. ரைட்டா? நீ அதுல இருந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்றேன். எதுனா, யூ ஆர் நாட் நோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், யூ ஆர் டிஎன்பிஎஸ்சி அனிமல். அடுத்த 100 நாள் நீங்க டிஎன்பிஎஸ்சி அனிமலுங்க. அனிமல் ஆஸ்பிரண்ட் ஆகனால தானே டயர்ட் ஆகுது. ஆஸ்பிரண்ட் ஆகனால தானே நீங்க புரளி பேசுறீங்க. ஆஸ்பிரண்ட் ஆகல தானே சோம்பேத்தனம் மாறீங்க. அனிமலா மாறிட்டா, உங்களை அனிமலா மாத்திட்டா சொல்லுங்க. உங்களை டிஎன்பிஎஸ்சி அனிமலா வேட்டையாட விட்டா அனிமலுக்கு என்ன சோம்பேத்தனம், அனிமலுக்கு என்ன டயர்னஸ்? வேட்டையாட்டி முடிக்கிற வரைக்கும் விலங்கு அந்த அனிமல் இந்த சிங்கம் மாதிரி இருக்கணும். அந்த ஒரு புள்ளி ஒரு டார்கெட் தான் சிங்கத்துக்கு. வேட்டையாடி முடிகிற வரைக்கும் விடாதே, அது மாதிரி அனிமலா இருக்கணும். ஸோ யூ ஆர் அ டிஎன்பிஎஸ்சி அனிமலுங்க. சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், படிங்க. சார் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, படிங்க. சார் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, படிங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் படிங்க, டிப்ரெஷன் இருந்தாலும் படிங்க, உடம்பு சரியில்லைனாலும் படிங்க, ஃபீவரா இருந்தாலும் மாத்திரை போட்டு படிங்க. சார் 1008 பேர் 1008 குறை சொல்றாங்க சார், படிங்க. 1008 பிரச்சனை வீட்டில் இருக்கு சார், படிங்க. பிரச்சனை இருந்தாலும் படிங்க, குறை சொன்னாலும் படிங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாலும் படிங்க, டிப்ரெஷன் ஆனாலும் படிங்க. படிங்க படிங்க படிங்க, அவ்வளவுதான். நீங்க புலம்புறல சூப்பரா ஜாமரா இருந்தா கூட உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. போஸ்டிங் வாங்கினாங்க கண்டுக்கிறாங்க. உலகம் என்னங்க பேசுறீங்க? போஸ்டிங் வாங்கிட்டு இந்த நோட் இதை காட்ட அப்பாயின்மெண்ட் காட்டினாதான் எல்லாம் மதிக்கிறாங்க. என்னங்க பேசுறீங்க? இவ்வளோ கஷ்டப்படுறேன். சரி கஷ்டப்படுறீங்க, அப்புறம் சார் ஹவுஸ் ஒய்ஃப் ஆக ரொம்ப கஷ்டம். சரி ஓகே ரைட், அப்புறம் ஃபீலிங்ஸ் உண்டு எனக்கு, அதில் மாற்ற கருத்து இல்லை. உங்க எமோஷன் புரியுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி புரியுது. டிஎன்பிஎஸ்சி அப்படி போய் நிற்க முடியலையே, அப்படி போய் சொன்னா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த 200 கேள்வின்னு ஒன்று இந்த சிலபஸை காட்டுறாங்களே, காட்டி ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துறாங்களே, இல்லை நடத்தி 180 புள்ளி வைக்கிற தெரியுமா அது ஓயமா இல்லை, அதை வச்சாதான் உனக்கு வேலை. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. 180 170 கட் ஆஃப் வா 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 வாங்குறாங்க. நம்ம என்ன பண்றது? சிஸ்டம் அப்படி இருக்கே. என்ன டிஎன்பிஎஸ்சி அனிமலா இருங்க. இனிமேட்டு அனிமலா இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஆஸ்பிரண்ட் அனிமல் ஆயிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம், கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம். ரைட்டா? அதனால கரெக்டாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படிச்செல்லாம் மறக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, படிச்செல்லாம் மறக்குதுங்கிறதுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க, பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க. சரியா? இப்போ நீங்க வந்து கணேஷ் 4 மாசம் தான் கணேஷ், பிரெயினை சொல்லுங்க. கணேஷோட பிரெயின் 4 மாசம் தான் பிரெயின். கண்டிப்பா 4 மாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரெயின் பண்ணுங்க, பிரெயினை டியூன் பண்ணுங்க, பிரெயினுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்களை தாண்டி பிரெயினுக்கு மோட்டிவேஷன் எங்கே 4 மாசம் ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கிறேன். பிச்சு விடுவேன்.
ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கிட்ட. யார்? பிரெயினை சொல்கிறேன். பாரு, பிரெயினை பிச்சுடுவேன். ஏன்னா பால்ட்டி இப்போ படிப்பேன், என்ன ரிவைஸும் பண்ணுவேன், உனக்கு நான் ட்ரெயினும் பண்ணுவேன், உனக்கு திரும்ப திரும்ப படிப்பேன். அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமில் ஞாபகம் வந்துடுறேன். புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு டாபிக் எடுத்துங்க, ஒவ்வொரு டாபிக் ஒரு நோட்டை போடுங்க. ஒவ்வொரு டாபிக் இல்லை, மொத்தமாக நீங்கள் படிக்க மறந்து போதுங்கிறீங்களா, அதுக்கு ஒரு நோட்டு, அதுக்குன்னே தனியாக நோட்டை போடுங்க. சரியா? பிரெயின் ட்ரைனிங்க்கே ஒரு நோட்டை போடுங்க. நோட்டை போட்டு ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு யூனிட்டாக இருக்குல்ல, அதை டைட்டில் ஹெட்டிங்கை போடுங்க. நோட்டில் ஹெட்டிங்கை போட்டு வரிசையாக எழுதுங்க. பாலிட்டிக்கல் எக்ஸாம் எடுத்துக்காட்டுக்கு எழுதிருக்கேன். இதுமாதிரி அடுத்து எக்கனாமிக்ஸ் வரிசையாக எல்லாத்தையும் எழுதுங்க. 5 இயர் பிளான், நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நோட்டில் எழுதுங்க. ஒரு பேஜுக்கு ஒரு யூனிட். 2ஆம் பேஜ் திருப்புங்க எக்கனாமிக்ஸ், 3ஆம் பேஜ் திருப்புங்க யூனிட் 6, 4ஆம் பேஜ் திருப்புங்க தமிழில் யூனிட் 1, 5ஆம் பேஜ் தமிழில் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரின்னு எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷனை ஏன் நீங்கள் புக்கில் படித்தா புக்கை பார்த்தே ரிவைஸ் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க தெரியுமா? இப்போ எழுதிருங்கம்மா. இப்போ ரிவைஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரேண்டமாக கண்ணை மூடிட்டு ஒரு டாபிக் எப்படி தொடணும். ரேண்டமாக கண்ணை மூடிட்டு இப்படிங்க பாருங்க, கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு டாபிக், இப்போ டக்குன்னு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் தொடரான்னு வைங்க. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் பற்றி இப்போ நான் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே ரிவைஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? பிரசிடென்ட் இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். அவர் பேரளவு மட்டும்தான் தலைவர். பிரசிடென்ட் தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டி போடுவாங்க? நாடாளுமன்றத்தில் கூடிய எல்லா உறுப்பினர்கள். ஆனால் அந்த 12 உறுப்பினர்கள் போட்டி போட மாட்டாங்க. எல்லா மாநில சட்டசபைகளும் போட்டி போடுவாங்க. யூனியன் பிரதேசத்தில் சட்டசபை இருந்துச்சுன்னா அவங்களும் போட்டி போடுவாங்க. பிரசிடென்ட் அதுக்கு என்ன வயசு? பிரசிடென்ட் யார் முன்னாடி பதவி பிரமாணம் செய்வார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாடி பதவி பிரமாணம் செய்வார். அப்படின்னு நடந்துக்கிட்டே இல்லை படுத்துக்கிட்டு இல்லை உட்கார்ந்துக்கிட்டு. நீங்கள் புக்கை எடுத்துதான் ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மைண்டு புக்கை யோசிச்சாலே போதும். நீங்கள் புக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கண்ணு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் மைண்டு யோசிச்சாலே போதும். தட்ஸ் த பெஸ்ட் ரிவிஷன். நானும் அப்படி தான் செய்வேன். நல்லா படிக்கிற காலத்தில் ஒரு நாள் இதை நான் ஒரு நாளில் ஏற்றிருப்பேன் மைண்டில். அப்போல்லாம் நான் அப்படி தான் செய்வேன். படித்து நான் அப்படி புக்கை மூடி வச்சிருவேன். அந்த பேஜே ஓட்டுவேன் பிரெயினை டியூன் பண்ணுவேன். அந்த படித்த அந்த பேஜ் இருக்கலாங்க, அந்த புக்கில் இந்த பேஜை படிச்சிருப்பேன்னு வைங்களேன். நீங்களும் சரியா? இந்த பேஜையே பிரெயினில் நிப்பாட்டுவேன். நீங்களும் அப்படி தான் நிப்பாட்டணும். இந்த டைட்டிலுக்கு அப்புறம் இந்த டைட்டில் வரும். இந்தியன் எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் அந்த பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் வரும். அப்புறம் கல்வியறிவு விகிதம், லிட்ரஸி ரேட் வரும். பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி இந்த பேஜில் எப்படி இருக்கும், இந்த பேஜில் எப்படி இருக்கும், இந்த பேஜில் எப்படி இருக்கும், இந்த பேஜில். தட்ஸ் த ட்ரைனிங், தட்ஸ் த ரிவிஷன். இதை கண்டிப்பாக செய்றீங்க. டாபிக்ஸை எழுதி அந்த டாப்பிக்கை ஒவ்வொன்றா ரவுண்ட் பண்ணி மைண்டில் ஏற்றுங்க. ரிவைஸ் பண்ணுறீங்க. புக்கை திரும்பி பார்த்து ரிவைஸ் பண்ணுறது ஒன்று. 2ஆவது வாட்டி ரிவைஸ் பண்ணுறப்ப இப்படி தான் ரிவைஸ் பண்ணுறீங்க. அடிக்ட் ஆகணும். ஒரு 4 மாதம் அடிக்ட் ஆகணும். ரைட்டா? நல்லா அந்த ஷார்ட்கட் இப்போ போட்டுட்டு இருந்தேன்ல, அப்போனா நான் வீட்டில் உட்காந்து நானே செவுத்தை பார்த்து நான் அப்படியே பிப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்னடா செவுத்தே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் பாட்டுக்கு இந்த ஷார்ட்கட் இப்போ ஓடல் தோறு உங்களுக்கு போட்டேன்ல, வெண்மேகம் பேயாகி நுரை தள்ளுதோ எல்லாம் பார்ப்பாங்க. சுத்திக்க பைத்தியம்டாவன், பைத்தியம். எனக்கு அவங்க பைத்தியம் சொன்னானா என்ன சொன்னான்டா? வெண்மேகம் பேயாகி நுரை தள்ளுதோ ஞாபகம் வந்தால் போதும் எனக்கு. சரியா? எனக்கு பேனா மேகம் ஞாபகம் வந்தாலே போதும். முடிஞ்சு போச்சா? நுரை ஞாபகம் வந்தா போதும். முடிஞ்சு போச்சா? எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க் பாஸ் ஆகி எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பாராட்ட போறீங்க. இப்போ பைத்தியம் சொல்லுங்க, பின்னாடி பாராட்டுவீங்க. முடிஞ்சு போச்சா? நான் சொல்ல எனக்குன்னா நான் என்ன மீன் பண்ணல, உங்களை சொல்றேன். ரைட்டா? அதனால அந்த மாதிரி வீட்டில் என்ன நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணா செய்யுங்க. இது ஒரு ரூட்டே இல்லைங்க. நேர்மை இல்லாத ரூட்டில் படிக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் என்ன வேணா செய்யுங்க. நேர்மையா படிங்க, அந்நேர்மையா படிங்க, ஏதோ படிங்க, அது ஷார்ட்கட்டை போடுங்க, ஏதோ படிங்க. உலகம் எதிர்பார்க்குறது அந்த பாஸை தாங்க, போஸ்டிங்கை தாங்க உலகம் பார்க்குறாங்க. நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போட்டோம், ஸ்மார்ட் ஒர்க் போட்டோம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன பார்க்குறாங்க, எது பார்க்குறாங்க? நீ ஜெயிச்சியா இல்லையா? இல்லை நான் அந்த கேள்வியை நான் விட்டுட்டேன். இல்லை எனக்கு ஓய்மாரில் கடைசி நேரத்தில் அது புள்ளி, அதெல்லாம் யாருங்க கண்டுக்குவா? நீங்கள் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ஜெயிச்சா மட்டும் தான் நீங்கள் பேசணும். அதுக்காக நீங்கள் இல்லை நான் கடைசி நேரத்தில் எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் மன திருப்திக்கு வேணால் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம், கிளியர் பண்ணாதனால அப்படி மன திருப்திக்கு ஏற்றிட்டு போகலாம். என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, கடைசி நேரத்தில் புள்ளி வைக்கல, இல்லை நான் அதில் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக போட்டேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஊர் எதோ எதிர்பார்க்குது, எப்பா போஸ்டிங் வாங்கினே இல்லையப்பா, இல்லையா? அவ்வளோதான். அப்படி நான் சொல்கிறது என்னன்னா, அப்படிதாங்க உலகம் இருக்குது. ஜெயிக்க மட்டும் தாங்க கொண்டாடுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் 3 பேருக்குமே ஒன்று தான். ஏன்னா 3 பேரும் ஒரு புள்ளியில் இணைச்சிட்டேன். ஏன்னா 4 மாதம் தான் இருக்குது. சரியா? அதனால் எல்லாமே ஒரே இதுதான். ஸ்டடி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட். வேகமாக படிக்க கற்றுக்குங்க, ஸ்மார்ட்டாக படிக்க கற்றுக்குங்க. ரிவைஸ் ட்வைஸ், 2 முறை ரிவைஸ் பண்ண கற்றுக்குங்க. அது ஒரு முறை புக்கை பார்த்து, ஒரு முறை நான் இப்போ சொன்னேன்ல அந்த மாதிரி. டெஸ்ட் மெனி டைம்ஸ், நிறைய வாட்டி டெஸ்ட்டை போடுங்க. டெஸ்ட்டை போடுங்கன்னா டெஸ்ட்டை போட்டாலே பாஸ் ஆகிடணும்னு சொல்ல அர்த்தம் இல்லை. டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் எப்படி நுணுக்கமாக அணுகணும்னு சொல்லிட்டு யோசிங்க. வாக் ஸ்டடி அண்ட் ஸ்டடி லையிங். வாக் ஸ்டடினா நடந்துக்கிட்டே படிங்க, படித்ததை நடந்துக்கிட்டே ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்டடி லைனா படுத்துக்கிட்டே படிங்க, புக்கை தள்ளி வச்சு படுத்துக்கிட்டே ரிவைஸ் பண்ணுங்க.
ஃபேஸ் வாஷ் அகைன் அண்ட் அகைன். சோம்பேத்தனமா இருக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கா, அடிங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அடி அடி படி. ஏன்னா நீங்க டிஎன்பிசி அனிமல் சரியா? அனிமல்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். டிஎன்பிசி அனிமலே. குரூப் 4 ஏப்ரல் 5 25 அறிவிப்பு, குரூப் 1 ஏப்ரல் 1 அறிவிப்பு, ரைட்டா? சரி, என்ன சார் செய்யறது? ஒன்றும் இல்லை, புக்கை எடுங்க, தரங்க, படிங்க 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 படிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஸ்டடி ரிவைஸ் டெஸ்ட் 9 வார்த்தை தான் நீங்க தாரக மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். படி ரிவைஸ் டெஸ்ட் படி ரிவைஸ் டெஸ்ட். வேற எந்த மோட்டிவேஷனும் இல்லை உங்களுக்கு, வேற எந்த மோட்டிவேஷன் இல்லை. புக்கை தரங்க, படிங்க, படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க, பண்ணதை டெஸ்ட் போடுங்க, அவ்வளோதான். திரும்ப படிங்க, ரிவைஸ் டெஸ்ட், அவ்வளோதான். 3 வார்த்தை தான் மோட்டிவேஷன். சரியா? நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இதான் தாரக மந்திரம். ஸோ இதன்படி படிங்க. மார்ச் 20, அப்புறம் ஏப்ரல் 25, மே 20, அது 3 அப்படி போகுது. அப்புறம் ஸ்டடி பிளான் இது இப்படி போகுது. ஸோ ஆப் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டடி பிளான் படி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். அதன்படியே கொண்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே போகுது, நல்லா தான் போகுது. சரியா? நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி மொத்தமாக முடிங்க, ரைட்டா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பாதி முடிங்க, அவ்வளோதான். என்னோட இது கோரிக்கை இது மட்டும் தான், ரைட்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.